ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே நடுவரோட வாட்சை ஒரு பிளேயர் திருடி கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? என்னப்பா சொல்ற, நிஜமாவான்னு கேக்குறீங்களா? நிஜம்தாங்க. இப்போ ஒரு வாட்ச் பிரச்சனையால மேட்சை மறுபடியும் நடத்தணும்னு ஒரு நாடே ஃபிஃபா கிட்ட சண்டைக்கு போயிருக்காங்க. ஆனா ஃபிஃபா கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னா, ரீசெண்டா துருக்கி நாட்டுக்கும் பராகுவே நாட்டுக்கும் நடுவுல உலகக்கோப்பை மேட்ச் நடந்துச்சு. ஆட்டத்தோட 45வது நிமிஷத்துல நடுவரோட வாட்ச் தவறி கீழே விழுந்துச்சு. அதை பார்த்த பராகுவே பிளேயர் மத்தியாஸ் கலரசா அசால்ட்டா அதை எடுத்து அவரோட கையில கட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிளேயருக்கு ஏற்கனவே ஒரு எல்லோ கார்டு கொடுத்திருக்காங்க. நடுவரோட வாட்சை திருடினதுக்கு 2வது எல்லோ கார்டு கொடுத்து அவரை வெளியே அனுப்பியிருக்கணும். ஆனா பாவம், நடுவர் அதை கவனிக்கல. சோ பிளேயர் தப்பிச்சிட்டாரு. கடைசியில இந்த மேட்ச்ல துருக்கி தோத்து தொடர விட்டே வெளியே போயிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதும் துருக்கி கால்பந்து சங்கத்துக்கு செம்ம கடுப்பு. நடுவரோட வாட்சையே ஒருத்தன் திருடிட்டான், இதனால நடுவரால டைம் பார்க்க முடியல, ஒழுங்கா மேட்சை நடத்த முடியல. சோ இந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்தணும்னு ஃபிஃபா கிட்ட அதிகாரப்பூர்வமா அப்பீல் பண்ணாங்க. 1% சான்ஸ் இருந்தா கூட விடக்கூடாது, நமக்கான உரிமையை நாம கேட்கணும்னு ரொம்பவே மல்லு கட்டினாங்க. இதை விசாரிச்ச ஃபிஃபா துருக்கியோட கோரிக்கையை மொத்தமா நிராகரிச்சுட்டாங்க. அவங்க சொன்ன காரணம் தான் செம்ம ட்விஸ்ட். பாஸ், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அன்னைக்கு மேட்ச் நடத்தின நடுவர் ரொம்ப உஷாரான ஆளு. அவர் கையில ஒரே ஒரு வாட்ச் மட்டும் இல்ல, பேக்கப்காக எக்ஸ்ட்ராவா 2வது வாட்சும் கட்டியிருந்தாரு. அதனால ஒரு வாட்சை பிளேயர் எடுத்திருந்தாலும் நடுவரால டைமை கரெக்டா பார்க்க முடிஞ்சது. மேட்சோட கண்ட்ரோல் தப்பல, அதனால மறு போட்டியெல்லாம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நடுவர் எக்ஸ்ட்ராவா வாட்ச் கட்டியிருந்ததால துருக்கியோட மொத்த பிளானும் பிசுபிசுத்து போச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நடுவரோட வாட்சை பிளேயர் ஆட்டைய போட்ட இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபிஃபா சொன்ன இந்த பதில் கரெக்டா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த உலக கோப்பையின் அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.